தட்சனோட மகள்கள்ல அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க தான் தாட்சாயினி. இவங்கள சதினும் அழைப்பாங்க. வேதங்களையும் உபநிடதங்களையும் இளம் வயதிலேயே தெளிவா கற்று தேர்ச்சி அடைந்த சதிதேவி தட்சனோட பேரன்புக்கு உரிமையானவங்களா இருந்திருக்காங்க. விஷ்ணு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வந்த தட்ச பிரஜாபதி தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அவரையே வழிபட சொல்றான். ஆனா சிவபெருமானோட மகிமைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிற தாட்சாயனுக்கு ஒரு தடவை சிவபெருமான தரிசனம் செய்யற வாய்ப்பும் கிடைக்குது. அந்த நொடியே மனந்தால் சிவனையே மணக்கணும்ங்கிற எண்ணம் தான் தாட்சாயனியோட மனசுல அழுத்தமா பதிஞ்சிடுச்சு. சதா சர்வகாலமும் சிவபெருமான் நினைவுல இருக்காங்க தாட்சாயனி. ஆனா தட்சனுக்கு தாட்சாயனியோட நினைப்பு சுத்தமா பிடிக்கல. நீ விரும்புற சிவன் சுடுகாட்டுல வாழ்றவன், அங்க இருக்கிற சாம்பல பூசி திரிகிறவன், உயிருள்ள விஷப்பாம்ப ஆபரணமா அணிஞ்சிருக்கான். அவனுக்கு மாட மாளிகைகள்னு எதுவுமே இல்ல, அவனுக்கு சொந்த பந்தமும் இல்ல. எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுகள் பூதகணங்களோட தான் திரிகிறான்னு எவ்வளோ எடுத்து சொல்லியும் தாட்சாயனி கேக்குறதா